தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 33 கோடி மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்போம். கசாலி வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் கசாலி. சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாட்டிலிருந்து பெருமளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தாய்லாந்து சென்னைக்கு சுற்றுலா விசாரில் வந்த இந்தோனேசிய நாட்டைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரது உடமையை சோதனை செய்வது அவரது சூட்கேஸில் ரகசிய அறை அடிப்பாகத்தில் ரகசிய அறை வைத்து இருந்ததை கண்டுபிடித்தார். அதில் பிரிக்கும் போது அதில் ரசாயன பொருள் பொறுத்து அதை ஆய்வு செய்த போது அது விலை உயர்ந்த கொக்கைன் போதைப் பொருள் என்று தெரிய வந்தது. அதை ரூபாய் 33 கோடி மதிப்புள்ள 3 கிலோ 300 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இந்தோனேசிய வாலிபர் கைது செய்து விசாரித்த போது லாவேஸ் நாட்டில் இருந்து தாய்லாந்து வழியாக சென்னை கடத்தி வந்ததாக தெரிய வந்தது. இதன் பின்னில் உள்ளவர்கள் குறித்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.